கம்பன் புகழ் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, கம்பன் அடிப்பொடி வாழ்க. கம்பன் கழகம் புதுக்கோட்டை 50ஆம் ஆண்டு பொன் பெருவிழா நகர்மன்ற வளாகத்தில் 5 நாட்கள் சிறப்பாக நடந்து நிறைவு பெற்று இன்றைய தினம் 6ஆம் நாள் நிகழ்வு. முதல் அமர்வாக மாணவர் அரங்கம். இந்த மாணவர் அரங்கத்தில் ஸ்ரீ பாரதி கல்லூரியினுடைய மாணவிகள் 8 பெண் பிள்ளைகள் பங்கு பெற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு நடுவர் பொறுப்பை ஏற்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு தம்பி திரு வீர பாலாஜி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மாணவர் அரங்கத்தை செவிமடுக்க அனைத்து பெரியோர்களும் அரங்கம் நோக்கி வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இதோ இந்த நொடியிலே நம்முடைய நிகழ்வு தொடங்குகிறது. இன்றைய மாணவர் அரங்கத்தினுடைய தலைப்பாக கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி என்ன? கம்பன் காப்பியம் நமக்கு தரக்கூடிய செய்தியாக பணிவின் பெருமையா அல்லது துணிவின் திறமையா என்கின்ற 2 தலைப்புகள். அதில் 2 அணிகளிலும் வாதிடக்கூடிய மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பணிவின் பெருமையே என்னும் தலைப்பில் செல்வி அர்ச்சனா தேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக செல்வி சே ஸ்ருதி கங்கா அவர்கள், செல்வி சாத்தா ரம்ஜான் பேகம் அவர்கள், செல்வி மு சஃப்ரின் அன்சர் அவர்கள். துணிவின் திறமையே என்னும் தலைப்பில் செல்வி கு புவனேஸ்வரி அவர்கள், செல்வி மு அனிஸ் ஃபாத்திமா அவர்கள், செல்வி மு கல்பனா தேவி அவர்கள், செல்வி வே நந்தினி அவர்கள். பெரியோர்களே, நம்முடைய கம்பன் கழகத்தில் நன்றாக பன்னெடும் காலமாக இலக்கிய மேடைகளில் வலம் வரக்கூடிய வெற்றிக்கொடி நாட்டிய பிரபலமான பேச்சாளர்களை அழைத்தும் பேச வைத்து மரியாதை செய்கின்றோம். புதிதாக மேடைக்கு வரக்கூடிய இளம் பிள்ளைகளையும் மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கும் மரியாதை செய்கின்றோம். அந்த வகையிலே இந்த மாணவர் அரங்கம் ஆண்டுதோறும் எங்களுக்கு ஒரு மிகுந்த முத்தாய்ப்பான நிகழ்வாகவே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அதற்கு மிகுந்த ஒத்துழைப்பை தந்து கொண்டிருப்பது ஸ்ரீ பாரதி கல்லூரிகளினுடைய நிர்வாக பெருமக்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியை எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்விற்கு நடுவர் பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக நடத்தி தருவதற்காக இளம் பாரதி என்னும் விருதினை பெற்றிருக்கக்கூடிய திருச்சியிலே ஆசிரியர் பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், அவர் கோவை கம்பன் கழகத்திலும் தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி மரியாதைக்குரிய திரு வி வீர பாலாஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். அருமையானதொரு இந்த மாணவர் அரங்கத்திற்கு வரவேற்புரை வழங்க வருகிறார் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சே கவிதா அவர்கள். ஓங்கலிடை வந்தியுர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோர் தனியாளி
வெங்கதிரோன் ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ் மொழியை வணங்கி சான்றோர்கள் உள்ளிட்டவைக்கு என் முதற்கண் வணக்கம். தானமும் தர்மமும் தகவும் தன்மை சேர் ஞானமும் நல்லவர் பேணும் நன்மையும் மாணவ வையனின் மகற்கு வைக்குமால் ஈனமில் செல்வம் வந்து எய்க என்னவோ. ராமனின் திருவடி தொழுது இந்த புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழக 50வது பொன்விழாவில் 6ஆம் நாள் நிகழ்வாக இந்த மாணவர் அரங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்தில் ராமனின் பெயரை தாங்கி ஆன்மீகத்தையும் சமூகத்தையும் இரு கண்களாக கொண்ட ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் கம்பன் கழகம் சார்பில் இங்கு வருகை புரிந்துள்ள செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பொருளாளர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தரவிருக்கும் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள ஸ்ரீ பாரதி பொறியியல் கல்லூரியின் தாளாளர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் திரு ஆ. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரியின் இயக்குனர் அவர்களையும் முப்பாயா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தரவிருக்கும் விவசாயிகள் சங்கத்தின் வழக்கறிஞர் திரு ஆ. முருகேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்திற்கு கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி பணிவின் பெருமையா துணிவின் திறமையா என்ற தலைப்பில் நடுவராக இங்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி இளம் பாரதி திரு வி. வீரபாலாஜி அவர்களை வருக வருக என கம்பன் கழகம் சார்பில் வரவேற்கின்றேன். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றான் வள்ளுவன். அதாவது அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் அவங்கள மக்களுக்கு இணையாக கருதப்பட மாட்டார் அப்படிங்கிறத வள்ளுவன் அன்றே சொல்லி வைத்துவிட்டு சென்று விட்டான். அந்த வகையில் பணிவின் பெருமையே என்ற தலைப்பில் வாதாடுவதற்காக வருகை புரிந்துள்ள ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரியின் மாணவ செல்வங்கள் செல்வி ஆ. அர்ச்சனா தேவி, செல்வி சே. ஸ்ருதி கங்கா, செல்வி ச. த. ரம்ஜான் பேகம், செல்வி மு. சப்ரின் அன்சர் ஆகியோரை வருக வருக என வரவேற்கின்றேன். துணிவின் திறமையே என்ற தலைப்பில் வாதாடுவதற்கு வருகை புரிந்துள்ள செல்வி கு. புவனேஸ்வரி, செல்வி மு. அனிஷ் பாத்திமா, செல்வி மு. கல்பனா தேவி, செல்வி வே. நந்தினி ஆகியோரை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த இனிய நிகழ்விற்கு ஒளி அமைப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று மொழிகின்றேன். இந்த கம்பன் கழக நிகழ்வினிலே இன்றைய தினம் 6ஆம் நாள் நிகழ்வில் நடைபெறக்கூடிய மாணவர் அரங்கத்திற்கு எங்களது கல்லூரியை தேர்வு செய்து எங்கள் மாணவிகளுக்கு ஒரு நல் வாய்ப்பினை நல்கி கொடுத்த கம்பன் கழகத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் கல்வி நிறுவனங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மாணவர் அரங்கத்தில் பங்கு பெறும் பிள்ளைகளையும் நடுவர் அவர்களையும் மரியாதை செய்யக்கூடிய நேரம் இது. கம்பன் கழகத்தின் சார்பாக எங்களுடைய துணை பொருளாளர் மரியாதைக்குரிய கரு ராமசாமி அவர்கள் நடுவர் திரு வீர பாலாஜி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிறார். பணிவின் பெருமையே எனும் தலைப்பில் வாதிட வந்திருக்கும் செல்வி அர்ச்சனா தேவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக செல்வி ஸ்ருதி கங்கா அவர்கள், செல்வி சாத்தா ரம்ஜான் பேகம் அவர்கள், செல்வி மு. சப்ரின் அன்சர் அவர்கள். அடுத்ததாக துணிவின் திறமையை எனும் அணியில் வாதிட வந்திருக்கும் செல்வி கு. புவனேஸ்வரி அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள்.
செல்வி மு ஹனிஸ் ஃபாத்திமா அவர்கள். நல்லா கைத்தட்டலாமே எதிரில் இருக்கிறவங்க. குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய ஹானர் பண்ணுறோம். சாயங்கால நேரம் அம்மாலாம் அப்படி முன்னாடி வாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க பேசுகிறாங்க, ஏன் ஒளிஞ்சு உட்காந்து நம்ம பார்க்கணும்? நல்ல இவ்வளோ நாற்காலி இருக்குது. முன்பக்கம் வாங்க. இந்த பார்வையாளர்கள் வரிசையில் பின்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. மு கல்பனா தேவி அவர்கள் அடுத்ததாக சிறப்பு செய்யப்படுகிறார்கள். செல்வி வே நந்தினி அவர்களுக்கு அடுத்ததாக சிறப்பு செய்யப்படுகிறது. வரவேற்புரை வழங்க முனைவர் சே கவிதா அவர்களுக்கு கம்பன் கழகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல இளைய தலைமுறையினரை மேடையேற்றுவதுடைய நோக்கம் தமிழ் இலக்கியத்தின் பால் மொழியின் மீது இளைஞர்களுக்கு பற்று வந்தால்தான் நமது மொழி காலம் காலத்திற்கும் வளர்ந்து கொண்டே போகும் என்கின்ற ஒரே உயர்ந்த நோக்கம்தான். அப்படி நம்ம வீட்டு பிள்ளைகள் மேடை ஏறி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த புதிதான முயற்சி, புதிய அந்த கனவோடு கூடிய பேச்சு, அதனை நாம் எல்லோரும் ரசித்து கேட்டு அவர்களுக்கு தாராளமாக கைத்தட்டல்களை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்பொழுதுமே ஊக்கம் கொடுக்க கொடுக்க எல்லோருமே வாழ்க்கையில் உயர்வார்கள். அப்படி இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு மேடை ஏறக்கூடிய இவர்கள் எல்லோரும் இனி அவர்கள் வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இதுபோல இன்னும் ஆயிரம் மேடைகளை கண்டு உலகம் முழுவதும் தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இதோ மாணவர் அரங்கத்தை தொடங்குகிறோம். இனி மேடை நடுவர் திரு இளம் பாரதி வீரபாலாஜி அவர்கள் வசம். உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பன் பாடி மகிழ்ந்த இறைவனை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ் சான்றோர்கள் கூடி ஒரு நல் விதையை விதைத்திட்டார்கள். அந்த நல் விதை வேறு விட்டு விழுது விட்டு இதோ 50 ஆண்டுகளை கடந்து நம் முன் நின்று கொண்டிருக்கிறது. பொன்விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை சார்ந்த பெரியவர்களே, அன்பிற்கினிய தலைவர், அனைவரும் SR என்று அன்போடு அழைக்கக்கூடிய ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, என்னை தன் சகோதரனை போல தட்டி கொடுத்து ஊக்கமளிக்கும் செயலாளர் திருமதி பாரதி அக்கா அவர்களே, பொருளாளர் அவர்களே, துணைத் தலைவர்களே, இந்த கழகத்தை சார்ந்த அமைப்பாளர்களே, தோன்றா துணையாக இன்று நம்மிடம் உருவத்தால் அவர் மறைந்திருக்கலாம், உள்ளத்தால் என்றென்றும் நம்மோடுதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி ராமனுடைய புகழ் எங்கு பேசப்படுகிறதோ அங்கே அனுமன் இருப்பான் என்று சொல்வார்கள், அதே போல கம்பனுடைய புகழ் பேசப்படும் இடங்களிலெல்லாம் நிச்சயமாக எங்கள் சம்பத்குமார் ஐயா அவர்கள் இருப்பார்கள். அவரையும் இந்த நன்னேரத்தில் வணங்குகிறேன். தமிழ் சான்றோர்களே, உங்களுக்கு மாணவர் அரங்கத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு அமைப்பு 50 ஆண்டுகளை கடந்து நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை அமைப்புகள் காலத்தால் மறைந்திருக்கின்றன, எத்தனை அமைப்புகள் சில சதிகளால் சாய்ந்திருக்கின்றன. இவற்றிற்கு மத்தியில் ஒரு இலக்கிய அமைப்பு 50 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது என்றால் அது தமிழ் அன்னை கொடுத்த சாகா வரத்தினுடைய தவத்தினுடைய விளைப்பயன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க ரொம்ப நல்லாவே கைத்தட்டலாம், தப்பு இல்லை. உங்களிடம் நான் ஒரு கேள்வியோடு தொடங்குகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய தாத்தாவினுடைய பெயர் தெரியும். தாத்தாவினுடைய அப்பா அவருடைய பெயர் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ உங்க தந்தை பெயர் தெரியும், உங்கள் பாட்டன் பெயர் தெரியும், உங்கள் பாட்டனுக்கும் தகப்பனான ஓட்டனுடைய பெயர் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரிந்திருக்காது.
நான் இன்னமும் கேள்வியை கடினமாக்குகிறேன். உங்க தாத்தாவோட தாத்தா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? தந்தை, பாட்டன், ஓட்டன், அவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய சேயோன், இவருடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருடைய கரங்கள் மேலே எழுகின்றன. இன்னமும் கேள்வியை கடினமாக்கட்டுமா? உங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? சேயோனுக்கும் முதல்வன், அவருடைய பெயர் பரன். தமிழ் இதுக்கெல்லாம் சொல் இருக்குதுங்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. தந்தை, பாட்டன், பூட்டன், சேயோன், பரன் என்று உறவு முறைகளுக்கு பெயர் உண்டு. அப்போ நம்ம பரம்பரை, நம்ம குடும்பம், அதிலேயே ஒரு 5 தலைமுறை பின்னால் சென்றால் அவர்களுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை, மறந்துட்டோம்ல. அவர்களுடைய ஏதோ ஒரு ஜாடை நம்மகிட்ட இருக்கும்ல, அவர்களுடைய முகமோ முடியோ பல்லோ. இப்போ ஒரு பையன் நல்லா கணக்கு பாடம் போடுறான்னா அவர்களுடைய பரம்பரையில் யாரோ ஒருத்தங்க நம்பர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மூதாதையர்களுடைய பண்பு நலன்களும் குணாதிசயங்களும் உங்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதானால் அவர்களுடைய பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த கம்பனுடைய காவியம் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களே. கம்பன் காலத்தில் இருந்த ஒரு கல் கூட நம்மிடம் கிடையாது, ஆனால் அவனுடைய சொல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கவிஞன் எவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அதுவும் இந்த காப்பியத்திற்கு கொஞ்ச நஞ்ச இடையூறு வரல, 80 ஆண்டுகளுக்கு முன்னர், 85 ஆண்டுகளுக்கு முன்னர் கம்பனுடைய காவியத்தை தமிழகத்தில் எரித்து விட வேண்டும் என்று ஒரு இயக்கம் கிளம்பியது தெரியுமா உங்களுக்கு? கம்பனை எதிர்த்தார்கள், கம்பனுக்கு எதிர்ப்பலை கிளம்பியது. அப்பொழுது அந்த சட்டையணையாத கணேசர், கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள் இருக்கிறாரே, என் கம்பனுக்கு ஒரு இழுக்கு நேருவதோ என்று சொல்லி கம்பன் கழகத்தை காரைக்குடியில் தோற்றுவிட்டார். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கம்பன் கழகம் வந்துருச்சு. லண்டன்ல கம்பன் கழகம் வந்தாச்சு, ஆஸ்திரேலியாவில் கம்பன் கழகம் இருக்கிறது, மெல்போர்னில் இருக்கிறது, சிட்னியில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு ஒரு கவிஞனுக்கு. கம்பன் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியுமா? கருப்பா, சிவப்பா, குட்டையா, நெட்டையா, ஒல்லியா, எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. இந்த படமும் நாம் கற்பனையில் வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படம் எடுத்து கம்பனுடைய உருவம் தெரியாது. ஆனால் அவன் எழுதி சென்ற ஒரு காப்பியம் சாகாத வரத்தை பெற்று இத்தனை தமிழ் சான்றோர்கள் அதை தூக்கி சுமந்தார்கள். அதுவும் 50 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் நின்று முழங்கிய பெரியவர்கள் சாமானியமான பெரியவர்கள் கிடையாது. தமிழ் உலகத்தினுடைய தவப்பயனாய் பிறந்த அத்துணை தமிழ் பெரியவர்களும் இங்கிருந்து பேசியிருக்க எங்களுடைய பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் பேசியிருக்கிறார், நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்கள் பேசியிருக்கிறார், பாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார், எங்கள் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அந்த ஜெயன்ஸுங்க, லெஜண்ட்ஸுங்க, அவங்கெல்லாம் இந்த மேடையில் இருந்து பேசி இருக்கிறார்கள். அது ஒரு தலைமுறை. கம்பனை அந்த தலைமுறை தூக்கி சுமந்தது. அவர்களுக்கு பிறகு இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர்கள், எங்கள் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜையா அவர்கள் இந்த மேடையில் பேசி இருக்கிறார், பேச போகிறார். சொல்வேந்தர் சுகீசும் ஐயா அந்த மேடையில் முழங்கி இருக்கிறார். எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஏன் கம்பனை தூக்கி சுமக்கிறார்கள்? இது ஒரு ரிலே ரேஸ், தொடர் ஓட்டப்பந்தயம். கம்பனை தமிழன்னை சா கணேசன் என்று பெரியவரிடம் ஒப்படைத்தாள். என் பையனை நீ பார்த்துக்கொண்டு தமிழன்னை கொடுத்தார். அவர் அந்த ஓட்டத்தை தொடர்ந்தார். பிறகு ஆசாஞா தொடர்ந்தார், திருச்சி ராதாகிருஷ்ணன் தொடர்ந்தார், எங்களுடைய பாக்கீச கலாநிதி தொடர்ந்தார். இவர்கள் அத்துணை பேரும் தொடர்ந்து இன்று ஜெயராஜையா தூக்கி சுமக்கிறார், சொல்வேந்தர் தூக்கி சுமக்கிறார், கம்பன் கழகங்கள் தூக்கி சுமக்கின்றன. அடுத்து யார் தூக்கி சுமப்பார்கள் என்ற கேள்விக்கான விடைதான் இந்த மாணவர் அரங்கம். அடுத்த தலைமுறை கம்பனை சிந்திக்க வேண்டும், அடுத்த தலைமுறை கம்பனை சுவாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோட. ஏன்னாங்க பெரியவங்க உட்கார்ந்து சின்னவங்க கேட்பாங்களா? சின்னவங்களை பேச விட்டு பெரியவர்கள் முன்வரிசையில் அமர்ந்து அழகு பார்க்கிறீர்களே, இது நம் மண்ணில் மட்டும் தானே நடக்கும் பெரியவர்களே? நான் சொன்னேனே, கம்பனுக்கு எழுந்த எதிர்ப்பலைகள் இருக்கிறவே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த அமைப்பு கவிஞர் கண்ணதாசனை அழைத்து கம்பனை படிங்க, படிச்சுட்டு திட்டுங்கன்னு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இட் வாஸ் தி அசைன்மெண்ட் ஹேண்டட் ஓவர் டு கவிஞர் கண்ணதாசன். என்ன சொல்றாங்க? படி, கம்பனை முழுசா படிச்சுட்டு நல்லா திட்டுங்கிறாங்க. கண்ணதாசனும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஆனால் காலம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்கிறது என்று பாருங்கள். கம்பனை படிக்க சுவைக்க கம்பனில் தன்னையே இழைத்து கொண்ட கண்ணதாசன், கல்லெறிய வந்த கண்ணதாசன் கம்பனுடைய காதலனாக மாறி போனதுதான் வரலாறு. காலம் எனும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு.
கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பல்லமடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. அண்ணனோட தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி. நிறைவா இப்படி சொல்லுவாரு, கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே, அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ என்று வியந்து வியந்து சுவைத்து சுவைத்து கல்லெறிய வந்த கண்ணதாசனையும் காதலனாக கம்பன் மாற்றினான். அதுதான் காலம் கம்பனுக்கு கொடுத்த வெற்றி பரிசு. பெருமக்களே, வெற்றி பரிசு. அப்படி என்ன அந்த கதை சொல்லுது? இந்த கதை ஒன்றும் புதுசு இல்லை. ராமாயண கதை நம்ம யாருக்காவது தெரியாத கதையா? ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் எல்லோரும் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 10,532 பாடல்களையும் படித்து விட்டோமா? கிடையாது. ஆனால் ராமாயண கதை தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி நிச்சயமாக நமக்கு அந்த கதையை சொல்லி இருப்பார்கள். தமிழ் இலக்கியங்களில் இந்த கதை இருந்திருக்கிறது. சங்க இலக்கியத்துக்கு போங்க, புறநானூற்றுல ராமாயண குறிப்பு வருது, சிலப்பதிகாரத்துல ராமாயண குறிப்பு வருது. அப்ப கதை புதிதல்ல. புதிதாக இல்லாத ஒரு கதையை ஏன் கம்பன் பாடினாள் என்றால், இந்த கதை புத்துயிர் பெறும் கதை. ஒவ்வொரு நாளும் இந்த கதை புத்துயிர் பெறுகிறது. ஒரு குடும்பம் யாரை நம்பி இயங்கும்? அடுத்த தலைமுறை இளைஞர்களை நம்பித்தானே இயங்கும். உங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பிள்ளையை நம்பியோ உங்களுடைய மகனை நம்பியோ தானே உங்கள் குடும்பத்தை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ கம்பன் கழகமே மாணவர்களை நம்பி இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கம்பனுடைய காப்பியமும் அதைத்தான் செய்தியாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காவியத்துல 3 நாடுகள் வருகின்றன, அயோத்தி, கிட்கிந்தை, இலங்கை. அயோத்தியில் என்ன நடக்குது? தயரதன் என்ற முதுமையை நீக்கி ராமன் என்ற இளையவனுக்கு பட்டம். கிட்கிந்தைக்கு வாங்க, வாலி என்ற முதியவனை நீக்கி சுக்ரீவன் என்ற இளைஞனுக்கு பட்டம். இலங்கைக்கு வாங்க, ராவணன் என்ற முதியவனை நீக்கி வீடனன் என்ற இளைஞனுக்கு பட்டம். கம்பன் சொல்வதே இளைஞர்கள் தான் நாளை நாட்டை ஆளப் போகிறார்கள், அவர்களுக்கு பொறுப்பை கொடுங்கள் என்றுதான் கம்பனும் சொல்கிறான். புத்துயிர் பெறக்கூடிய காப்பியம். கம்பன் இன்பத்தை மட்டும்தான் இந்த மண்ணுலகிற்கு விதைத்து செல்கிறான். என்ன இன்பத்தை மட்டும்தான் சொல்லணும்? ஆம், இன்பத்தை தான் சொல்கிறான். அதை மட்டும் சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு நான் வழிவகை செய்து தருகிறேன். பெரியவர்களே, கம்பனுடைய காப்பியம் யுத்த காண்டத்தில் நிறைவு பெறுகிறது. கம்பனுடைய காப்பியம் பட்டாபிஷேகத்தில் நிறைவு பெறுகிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பில் தோன்றி இறப்பில் தானே முடிகிறது. ஆனால் ராமனுடைய கடைசி காலத்தை கம்பன் பாடவில்லை. உத்தரகாண்டத்தை கம்பன் பாடவே இல்லை. ஏன்? தன்னுடைய காப்பிய நாயகனுக்கு ஒரு துன்பம் வருவதை பாட எண்ணாத கவிஞன் காப்பியத்தை இன்பத்தில் முடித்தான். படிக்கின்ற அத்தனை பேர் வீட்டிலும் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் கம்பனுடைய எண்ணம். இளைஞர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள், இன்பத்திற்கு முன்னுரிமை தாருங்கள் என்று சொல்லி சென்ற அந்த கம்பனுடைய காவியத்தில் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் 1000 உண்டு. அவன் என்ன செய்தி தருகிறான்? பக்தியை சொல்லிக் கொடுக்கிறான், பாசத்தை சொல்லிக் கொடுக்கிறான், வீரத்தை சொல்லிக் கொடுக்கிறான், சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறான். 1000 செய்திகள் கம்பனிடம் உண்டு. அதில் குறிப்பாக புதுக்கோட்டை கம்பன் கழகம் 2 செய்திகளை எடுத்து விவாத பொருளாக இன்று நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி பணிவினுடைய பெருமையா, துணிவினுடைய திறமையா? இப்போ இது பணிவா துணிவான்னு பேசினேன்னா இந்த 8 பேருக்கும் நான் பகைவனாகி விடுவேன். அதனால் அந்த தலைப்புக்குள் செல்லாமல், கம்பனுடைய காவியத்தில் 1000 கொட்டி கிடக்கிறது. அவற்றுள் இந்த 2இல் எது பெரிதும் நம் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கிறது? கம்பன் எதை பெரிதாய் சொல்ல வருகிறான் என்பதை இந்த 8 பேரும் பேசவிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் இந்த 8 பிள்ளைகளுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, கம்பனை கையில் எடுத்திருக்கிறார்கள். எதிர்காலம் பிரகாசமாகத்தானே இருக்கும் பெரியவர்களே. முதலாவதாக பணிவின் பெருமையே என்ற அணியில் பேசுவதற்கு செல்வி ஸ்ருதி கங்கா அவர்களை அழைத்து என்னுடைய முன்னுரைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டு பிள்ளைங்க பேச போறாங்க. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பாராட்டு எதில் ஒலிக்க வேண்டும் என்றால் அதில் ஒலிக்கணும்.